பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தை 20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்குகிறவர்களுக்கு ஐயோ கேடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே அதிகாலையிலே நற்கருணை நாதருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள குடும்பமாக தேடி வந்திருக்கின்றீர்கள். உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையை பெற்று விசுவாசத்தில் ஊன்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுள் விதைக்கப்படக்கூடிய அந்த விதைகள் மரமாக வளர்ந்து கனி கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், தீமையை நன்மையாக மாற்றுங்கள் என்று ஒரு வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையிலே எவ்வளவோ அனுபவங்கள் இருக்கின்றன. நன்மைகளை பார்த்திருக்கின்றோம், தீமைகளையும் பார்த்திருக்கின்றோம். நமக்கு எதிராக அநேக மக்கள் தீமைகளை செய்திருக்கிறார்கள், அதே போல் நன்மைகளையும் செய்திருக்கிறார்கள். இதை போல நாமும் மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்திருக்கின்றோம், தீமைகளையும் செய்திருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நல்ல நிலத்தில் நல்ல விதைகள் விதைக்கப்படக்கூடிய வேளையிலே அது 10 மடங்காகவும் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பலன் தரும் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையிலே ஆண்டவர் 2 காரியங்களை வைத்திருக்கின்றார். ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. அதே போல் இருள் ஒளி, கசப்பு இனிப்பு, அதே போல் காலை மாலை என்று பல வகையாக பிரித்து 2 காரியங்களாக ஆண்டவர் வைத்திருக்கின்றார். நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே நன்மை எது தீமை எது என்பதை நாம் அறிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதே போல் நாம் மற்றவர்களுக்கும் சில நேரங்களில் நன்மையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே சோசியல் மீடியா மிகவும் பிரபலமாக இருக்கின்றது. அதை நாம் அறிகின்றோம். அதில் நாம் சில நேரங்களில் பார்க்கின்றோம், அநேக பேர் தானாக முன் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறார்கள், நன்மையை செய்கிறார்கள். சில பேர் விலங்குகளை தத்தெடுத்து விலங்குகளுக்கு நன்மைகளை செய்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக பேர் நமக்கு செய்த துரோகங்களையும் தீமைகளையும் நினைத்து நாம் மனம் வருந்தி வேதனையோடு இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு புறம் இருக்கட்டும், இன்னொரு புறத்தை நாம் பார்ப்போம். பாருங்கள், நன்மை செய்யும் பொழுது நமக்கு விண்ணக ஆசீர்வாதம் கடந்து வருகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தீயோர்களுக்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். மத்தேயு நற்செய்தியை வாசித்து பாருங்கள், அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழை பொழிய செய்கின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பார்வையில் எல்லோருமே நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த வஞ்சகம், பொறாமை, கோபம், அகங்காரம், தற்பெருமை, நம்மளுடைய பண திமிர் எல்லாமே நம்மை மற்றவர்களுக்கு தீமை செய்தாக நம்மை மாற்றி விடுகின்றது. எனவே நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்ததை போல நாமும் நன்மை செய்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பாருங்கள், ஒரு மனிதன்
குடிக்கிறான் என்றால் அவன் அந்த குடிக்கு அடிமையாகி விடுகின்றான். குடிக்கும் பொழுது அது தீமை என்பதை அவன் அறிந்திருக்கின்றான். ஆனாலும் அதில் அவன் விழுந்து விடுகின்றான். விழுந்து அதிலிருந்து வெளியிலே வர முடியாமல் அநேக பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. அதன் மூலம் அவனுடைய குடும்பமும் பாதிக்கப்படுகின்றது. இது ஒரு எடுத்துக்காட்டாக நாம் வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் தீமையினால் நம்மளுடைய உடலை நாம் வருத்திக் கொள்கின்றோம், நமது உடலை அழித்துக் கொள்கின்றோம். அதே போல் ஒவ்வொரு மனிதரிடம் ஆத்துமா இருக்கின்றது. ஆண்டவர் மனிதர்களை அவருடைய சாயலாக படைத்திருக்கின்றார். எனவே மற்றவர்களுக்கு நாம் தீமை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? உங்களுக்குள் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் உங்களை விட்டு வெளியிலே சென்று விடுகின்றார். உங்களுடைய ஆத்துமா கரைப்படுகின்றது. உங்களுடைய உள்ளம்தான் வேதனை அடைகின்றது. எனவே தீமை செய்கிறவர்களோடு சேராதபடி நன்மை செய்கிறவர்களோடு சேர்ந்து நல்லொழுக்கத்தையும் நல்ல பழக்கத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் தீமையான வழியில் போக வேண்டும் என்று விரும்புவது இல்லை. பாருங்கள், நீங்கள் தீமை செய்யும் பொழுது உங்களுடைய தாய் தந்தையருக்கு மனதுக்குள்ளே வேதனையும் வருத்தமும் வருகின்றது. அவர்கள் ஆண்டவரிடம் போய் கண்ணீர் விட்டு அழுவதையும் நாம் பார்த்து இருக்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 31 32 வரை உள்ள வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். பரிவு காட்டுங்கள், ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்யுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்ததை போல் நீங்களும் ஒவ்வொருவரையும் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே போல் யோபு 21வது அதிகாரம் 25வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். வேறு சிலர் கசந்த உள்ளத்துடன் இனிமையை சுவைக்காதவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுக்குள் கசப்பு உணர்வு வந்துவிட்டது என்றால் அவனால் இந்த உலகத்தில் நன்மை செய்ய முடியாது. ஆம் அன்பார்ந்தவர்களே, பாவைக்காவை நாம் பார்த்து இருக்கின்றோம். நீங்கள் எத்தனை முறை அந்த பாவைக்காவை தண்ணீரில் போட்டு கழுவினாலும் அதனுடைய குணம் மாறுவது இல்லை. ஏனென்றால் அந்த பாவைக்காவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய குணம் அதுதான். ஆனால் நமக்கு நல்ல மனதை கொடுத்திருக்கின்றார், அவர் சாயலை கொடுத்திருக்கின்றார், அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றார், நற்கருணையில் உணவாக அவர் வருகின்றார். எனவே நாம் கசப்பை மாற்றி இனிமையை சுவைக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய மனக்கசப்பு, சீற்றம், பொறாமை, கோபம், அகங்காரம், கூச்சல், பழிச்சொல் எல்லாமே நம்மை விட்டு மாறி போய் விடுகின்றது. எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த நாளை, ஆண்டவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நாளை பயன்படுத்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகளை எடுத்து மாற்றி நன்மையாக நான் ஒவ்வொருவருக்கும் நன்மை காரியங்களை செய்யக்கூடிய, நல்ல காரியங்களை செய்யக்கூடிய மகனாக மகளாக மாற்றும் என்று சொல்லி சில மணித்துளிகள் மன்றாடுவோமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே தீமையை நன்மையாக மாற்றி நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுங்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக தீய காரியங்களை செய்வது எங்களுடைய குணநலங்களும் நாங்கள் அடிமையாய் கிடக்கக்கூடிய பாவ காரியங்களுமே ஆகும். அதே போல் மற்றவர்களை குறித்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய மனக்கசப்பும் காரணமாக இருக்கின்றது. எனவே வாழக்கூடிய நாட்களிலே எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீரே வல்லவரும் பெரியவருமாக இருக்கின்றீர். நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் நன்மையான காரியங்களை செய்தது போல நாங்களும் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை செய்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நாளிலே, அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு
தீமைகளை நன்மையாக மாற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தீமைகளை நன்மையாக மாற்றியிருக்கின்றார். இந்த நேரத்தில் அவர் தரும் ஆசீர்வாதத்தை எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.